அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு பிரகாசம், ஒரு 440 வோல்டேஜ் லைட்டு அப்படி பின்னாடி மின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு பிரகாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துருக்கு. அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்துல நம்ம லைஃப்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், ஏஜ் போயிட்டுருக்கு, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள், கனவே வாழ்க்கையா இருக்கு. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துல சனி பயிற்சி வருது, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஆனா எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது. இப்படி பல குமுறல்கள் நம்ம கிட்ட இருக்கும். ஒன்னையும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில நிறுத்துங்க. நம்மெல்லாம் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா, இந்த தடவை இதெல்லாம் நடக்கும், ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்ல. ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷன்ல சக்சஸ் ஆயிடுவோம் அப்படி நம்புறோம் இல்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்சஸ் தானா நடக்கும். என்னங்க இப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்னங்க வருஷ பரீட்சி, இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா, நம்ம போற பாதைய நம்ம எண்ணத்துல அது சரி பண்ண முடியும். நீங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் நினைக்கலாம். நீங்க கோயம்பேட்டுக்கிட்ட நான் ஒரு இடம் வாங்கணும் சார், அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்கணும், ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும், கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும், இதுல கரூர்ல இடம் வாங்கணும், தஞ்சாவூர், எது வேணாலும் நினைக்கலாம். நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலே கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான், மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க. என்ன இதெல்லாம் சொன்னா யாருக்கும் டக்குன்னு தெரியாது, அதனாலதான் படம் பேரை சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி, எல்லாமே நாம தான் படைக்கிறோம். நானே கடவுள், நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில எல்லாத்தையும். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில எதை படைச்சோம் படைக்கல, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்ப இந்த வருஷம் நாம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம், இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம். எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம், இந்த விசுவாவசு வருஷத்துல இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்சஸ் ஆகாம போனதுக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியதுதான். நான் என்னை என்று நம்புகிறேனோ, நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா. இதுதான் நான் சொல்றது. சபதம் நீங்க எடுக்கணும். நான் எடுத்துட்டேன், நீங்க எடுங்க. இந்த வருஷத்துல என்னைய நான் முதல்ல நம்ப போறேன். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வரப்போறேன். எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போறேன். இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போறேன்.
இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. சிறப்பா இருக்க போறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். இது ஆண்டவனின் உத்தரவு. இது ஆண்டவனின் உத்தரவு. நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன். துணிச்சலை வச்சே வண்டி ஓட்டுறது யாருன்னா துளாராசிக்காரவங்க தான். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும், காசா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும், வித்தையா இருக்கட்டும், இதெல்லாம் துணிச்சல் தான். அந்த துணிச்சல்லையே மற்றவங்களெல்லாம் தூள் தூள் ஆக்கிறது. யாருமே துளாராசிக்காரவங்கள்ட்ட பேசும்போது பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். ஆமா, அதுதான் அந்த இடத்துல துளாராசி நின்றுடும். துளாராசிக்காரவங்களை கண்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம். நான் சென்ற பதிவிலே கொடுத்துருக்கிறேன். அப்படிப்பட்ட துளாராசிக்கு விசுவாவசு வருஷம் எப்படி இருக்கு? எத்தனையோ வருஷத்தை கடந்துட்டோம் சார், இதெல்லாம் என்ன எங்களுக்கு ஜுஜுப்பி. ஆமா, துளாராசி அப்படிதான் சொல்லும். எதை நினைச்சாலும் கிராண்டா யோசிக்கக்கூடியவர்கள் சார். துளாராசியில ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு புடவை வாங்கினா கூட கிராண்டா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. மற்றவங்க எல்லாம் அட்ராக்டிவா நம்மளை பார்க்கணும்னு நினைச்சு அந்த புடவை வாங்குவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்துங்க, ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பையன் ஒரு மொபைல் வாங்குறான், எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு மொபைல்ல கூட சும்மா காசு இருக்கேன்னு எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க. மற்றவங்க பார்வை நம்ம பக்கம் திரும்புமா, நான் ஒரு குரல் கொடுத்தா நான் பேசினா என்னை திரும்பி பார்ப்பாங்களா, அந்த எண்ணம் துளாராசிக்கு. இதை ஏன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா என்ன? நான் கேட்கிற கேள்வி இப்ப அதுதான். இப்போ உங்களை 4 பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த எண்ணம் வரதே முதல்ல சந்தோஷம். உங்களை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது. 4 பேர் 40 பேர் ஆகுவாங்க, 40 400 ஆகும், 400 4000 ஆகும். ஒரு பிரபலத்தால மட்டும்தானங்க இது மாதிரி வர முடியும். அப்ப துளாராசிக்காரங்க இந்த வருஷத்துல பிரபலமாக போறீங்க. இந்த உலகம் உங்களை மெயின் பிக்சரா பார்க்க போகுது. கெஸ்ட் ரோல்ல வந்தவங்க எல்லாம் ஹீரோவாக போறீங்க, ஹீரோயின் ஆக போறீங்க. உண்மையிலே திரைப்படம் சார்ந்தவர்களுக்கு, மீடியா சம்பந்தப்பட்டவர்களுக்கு, துளாராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். தயவு செய்து பயன்படுத்திங்க. ஈகோ மட்டும் வேண்டவே வேண்டாம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈகோ வேண்டாம், பிள்ளைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் ஈகோ வேண்டாம், தொழில ஈகோ வேண்டாம். டைமிங் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷத்துல நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துல மீடியாவுல நீங்க கலக்க போறீங்க. வருஷத்தோட ஆரம்பமே உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, வருஷத்துல ஆரம்பத்துல இருந்த மீடியா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, தொழில் சாதனங்கள் வாங்கிறது, தொழில் சம்பந்தப்பட்ட வியூகங்கள் வகுப்பது, இதுலாம் கிரேடா, அதாவது ஒரு கிரேடை நீங்க உருவாக்கிடுவீங்க. எனக்குன்னு ஒரு கிரேடு, நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன். அப்ப துளாராசி யாருக்கும் எங்கேயும் குறைந்தவர்கள் இல்லைன்னு சவால்களையும் போட்டிகளையும் சமாளிக்கக்கூடிய வருஷத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. எல்லாத்திலையும் வெற்றி தான், ஜெயம்தான். துல்லியமா சொல்லலாம், எடுக்கிற காரியம் ஜெயம். முக்கியமா ரொம்ப நாளா நீண்டு இருந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும். குடும்ப தகராறுகள் நீங்கும், சொத்து பிரச்சனைகள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். சரியான ஒரு பிளான கடைசி நேரத்துல போடுவீங்க. யாருக்குமே தெரிவிக்காதீங்க. அதான் ஒண்ணு, ரகசியத்தை ரொம்ப கீப் இட் பண்ணு. துளாராசிக்கு நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள், இடமாற்றங்கள் ரொம்ப யோகத்தை கொடுக்கும். நீங்க ஒரு சில விஷயத்தை எதிர்கொண்டு ஜெயிங்க. வேண்டான்னு புறக்கணிக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, பயப்படாதீங்க, பார்த்துருவோம், செஞ்சிருவோம், இங்க வரணுங்க, வந்துருவோம், இதை பண்ணுங்க, செஞ்சிருவோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்ப துளாராசிக்கு வாய்ப்பு கிடைக்க போது பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் ரத்தனமாக இருக்கும்.
இந்திர பதவி கிடைக்கும். துளாராசி சும்மா வார்த்தையா பேசல இப்போ. ஏன்னா நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் நிறைய. எங்கேயாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, உங்க அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதாவது ஒரு சீட்டு காலியாகும், அந்த சீட்ல நீங்க வந்து உட்கார்ற நேரம். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகமாகும், கடன் பிரச்சனைகள் தீரும். மனசார ஒரு விஷயம் என்னன்னா, நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம்குள்ள உங்களை இந்த உலகம் பார்க்க போகுது. அரசியல் சார்ந்தவர்களுக்கு அனுபவம் நல்ல யோகத்தை கொடுக்கும். யாருக்கிட்ட கெட்ட பேர் எங்க வந்து அவமானப்பட்டமோ அந்த இடத்துல ஜெயிக்க போறீங்க. இதெல்லாம் நிறைய பீகம் வகுக்க போறீங்க. சில விஷயத்தெல்லாம் பத்தி இன்னும் ஆர்வமா தெரிஞ்சுக்க போறீங்க. நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் கெட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி பண்ணி அவனை சந்தோஷப்படுத்தி அதுல சந்தோஷத்துல நீங்க குளிர்காய போறீங்க. எல்லாரும் மற்றவங்க கஷ்டத்துலதான் குளிர்காய்வாங்க, இந்த துளாராசி மட்டும்தான் இன்னொருத்தவங்க சந்தோஷத்துல குளிர்காயும். அதுக்காக தான் உங்களுக்கு தெரியாத ஜட்ஜ்மெண்ட் இப்ப ஆண்டவன் கொடுக்க போறான் அந்த வருஷத்துல. ஏதாவது நீதி எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைச்சிரும், ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். உங்க பிள்ளைகளுடைய நலன் உயரும். புதிய கூட்டணி அமைப்பீங்க. அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல நேரம். புதிய கூட்டணி, பழைய கூட்டணியை டெலீட் பண்ணிட்டு புதுசா வந்துடுவீங்க. சில பேர் கூட்டணியிலேயே புது ட்ரெண்ட்ல உருவாக்குவீங்க. நிறைய ட்ரெண்டிங் ஆக போறீங்க துளாராசிக்காரர்கள். ஆமா, நிறைய ட்ரெண்டிங், அதுல எந்த மாற்றமே இல்லை, சிறப்பு. இதை விட இன்னொரு விஷயம், பைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வருஷம் முழுக்க பைரவர் வழிபாடு, அதுவும் தேய்பிறை அஷ்டமியில தொடர்ந்து துளாராசிக்காரவங்க பைரவர் வழிபாடு பண்ணுங்க. கடன் நீங்கும், கௌரவம் உயரும், அந்தஸ்து தகுதி. உங்களை சொற்பமா நினைச்சவங்க எல்லாம் என்னங்க இவங்களுக்கு ஓவர் நைட்ல இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு. ஓவர் நைட், ஒரே நைட்ல வாழ்க்கை முன்னேற போகுது. எதிர்பார்க்காத சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது துளாராசிக்கு. அப்புறம் என்ன கவலை? அப்புறம் என்ன கவலைங்கிற? வைரம், வைடூரியம், நகை, இடம் வாங்க போறீங்க, பூமி லாபம், தொட்டது தொடங்க போகுது, பவனி வர போறீங்க. வாழ்க்கையில ஒரு பவனி வர போறீங்க. விட்டு கொடுக்காது விசுவாச வருஷம். உங்களை விட்டுடாது. உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு, என் வாழ்க்கையில இது மாதிரி எதுவும் தவறு நடந்துடக்கூடாது, என்னை எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது, என்னை யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாது. யாரும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். உங்களை ஆண்டவன் உயர்த்தி கொடுக்க போறான். ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்க போறான். ஏன்னா நீங்க ஆசைப்படுறது எல்லாம் பெரும்பகுதி மற்றவங்க நல்லா இருக்கணும் தான். அந்த நல்லதை ஆண்டவனே நடத்தி கொடுக்க போறான். எல்லா ஃப்ரேம்லயும் நீங்க தான் இருக்க போறீங்க, எல்லா காட்சிகள்லையும் நீங்க தான் இருக்க போறீங்க. கலப்படம் இல்லாத மனம் உங்களுக்கு இருக்கு. உங்க மனசு ரொம்ப தூய்மையான மனசு, கலப்படம் இல்லாத மனசு. அதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. உங்களோட உண்மையான லவ் உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இட்டுக்கட்டிலாம் பேச தெரியாது, இட்டுக்கட்டி பேசுறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் பேச தெரியாது. ஓப்பனா பேசக்கூடியவர்கள். அந்த ஓப்பனா பேசுற அந்த ஓப்பனுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஓப்பனிங். நீங்க உண்மையை பேசுனதுனால உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்கள்கிட்ட ஆமா ப்ரொப்போஸ் பண்ண போறாங்க. ஆமா, நல்லது நடக்க போகுது. கடவுளே உங்க பக்கம், ஆஹா இது மாதிரி ஒரு ஆணும் இது மாதிரி ஒரு பெண்ணும் துளாராசியில் இருக்காங்களேன்னு பார்க்க போறாரு. நல்லதை விரும்பி பார்க்கக்கூடிய நேரம், விரும்பி எடுக்கக்கூடிய நேரம், முத்துக்களும் வைரங்களும் தங்கங்களும் வாங்கக்கூடிய நேரம். துளாராசிக்காரர்களே, சில உறவுகள் கூட உங்களை கசக்கி இருக்கும், பிழிஞ்சிருக்கும், அவர்கள் கூட உங்க இடத்துல இப்போ இணைந்து இருப்பார்கள். இந்த துளாராசிக்கு இந்த வருஷத்துல நிறைய ப்ரோக்ராம்ல கலந்துப்பீங்க, நிறைய விசேஷங்கள் கலந்துப்பீங்க, நல்ல இடத்துல பேர் ஏற்படும். எங்க ஒரு விஷயத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துலயே நீங்க அந்த பேரை பெற போறீங்க. கௌரவ உயர்வுகள், பதவி உயர்வுகள், பண உயர்வுகள் இது ஏற்பட போகுது உங்களுக்கு. இதை பத்தி நான் ஒரு வீடியோவை விரைவில் போட போறேன். குரு பயிற்சி வீடியோ போடுவேன் அடுத்தது. அதுக்கு பிறகு நான் இன்னொரு முக்கியமான வீடியோ கொடுக்க போறேன், குரு கேது காம்பினேஷன் என்ன பண்ண போகுதுன்னு. தொடர்ந்து பாருங்க. துளாராசிக்காரர்களே, இந்த வருஷம் விசுவாவசு வருஷம் முழு வெற்றியை நீங்கள் ஆண்டவன் உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். வாழ்த்துக்கள். இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நல்ல நேரம், உலக மக்களை புரிந்து கொள்வதற்கான நேரம், இதுதான் உலகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். உலகத்தை புரிஞ்சுக்கலாமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.